வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறார்கள். வணக்கம். முதல் செய்தியாக, கௌரவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கிற செய்தி. இதில் நவம்பர் 19 உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சட்ட அமைச்சகம் கருத்து கேட்டு அனுப்பியிருந்தது. திருமண சுதந்திரத்தில் தலையிடுவதை தடுப்பதற்கான சட்டம், அது தண்டனைகளை எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கடும் சட்டம். அதில் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தை ஆதரித்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 18 மாநிலங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன மத்திய அரசு சொல்லியிருக்கு. அந்த சூழலில் இப்போ ஜி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வரவேற்கப்பட வேண்டிய கருத்து. இன்றைக்கி இந்தியாவில் கௌரவ கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் இப்போது முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கலப்பு திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள் பற்றிய கணக்கெடுப்பு நடக்கும்போது அதில் தமிழ்நாட்டில் 5% தான், 5 விழுக்காடு தான் ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது அப்படிங்கிற புள்ளிவிவரம்லாம் இருக்குது. இது நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி. இதில் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும் போதெல்லாம், பொதுவாக இப்படி சீர்திருத்த நடவடிக்கைகள் அப்படின்னு வரும்போதே இதை நீதிமன்றம் எடுக்க வேண்டிய வேலை இல்லை. இதெல்லாம் மாநில அரசுகள் எடுக்கணும். ஆனால் மாநில அரசுகள் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால நீதிமன்றம் அதில் தலையெடுக்குது. ஆனால் அப்படி தலையிடும் போது கூட அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து, சில நேரம் மாநில அரசுகள் அவங்களாக செய்ய விரும்புகிற வேலைகளை செய்ய முடியாட்டி நீதிமன்றம் சொல்லுது அதனால் செய்கிறோம் அப்படின்னாவது செய்வாங்க. அந்த அளவுக்கு கூட தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதில்லை அப்படிங்கிறது உண்மை. ஏற்கனவே இந்த குழந்தைகள், காணாமல் போன குழந்தைகள், இந்த மாதிரி விஷயங்களில் கூட தமிழ்நாடு அரசினுடைய செயலாளர்கள் நேராக அங்கே வரணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் உடனடியாக போய் அதுக்கு கருத்தும் சொல்கிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு அலட்சிய போக்கு தான் இப்போ தமிழ்நாட்டு அரசிடம் அதிகமாக இருக்குன்னு தெரியுது. ஷானவாஸ், உங்கள் கருத்து என்ன? இதில் இந்த கௌரவ கொலை என்கிற இந்த வார்த்தையவே இப்போது ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு கேவல கொலை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரு சமூக நீதி மண்ணில் இன்றைக்கு இந்த கொலைகள் அதிகரித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதாவது பெற்ற பிள்ளையை விட இன்னொரு பார்வையும் இதில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான திருமண உறவு அதிகரிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் இருக்குது அப்படின்றது உண்மைனாலும், அந்த அதிகரிக்கக்கூடிய போக்கும் இதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமாக அது அந்த ஒரு சமூக நீதி தத்துவத்திலிருந்து வந்ததனுடைய வெளிப்பாடு தான் அதிகரித்ததுக்கு காரணம். இதில் என்னென்னா, இந்த பெற்ற பிள்ளையை விட சாதியவாதம், மதவாதம், ஆதிக்கம், குடும்ப கௌரவம் இது பெரிதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இழிவான மனநிலை வளர்ந்துருக்கு. இது ரொம்ப மோசமான மனநிலை. இதை வளர்ப்பதே இன்றைக்கு அந்த சாதியவாத, மதவாத அமைப்புகள் இதற்கு பின்னால் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பெற்ற பிள்ளையை பலி கொடுக்கணும், சாதிய அந்த கௌரவத்தை காப்பாற்றணும், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற அந்த மனநிலை மிக மோசமான மனநிலை. இப்போ இதை ஊட்டி வளர்ப்பதற்கு இங்கே அமைப்புகள் இருக்குதா? நீங்கள் தர்மபுரியில் திவ்யா இளவரசனோடு சென்று விட்டார்கள். திவ்யா சென்று 1 மாதம் கழித்த பிறகுதான் அவருடைய தந்தை மரணம் நேரிடுகிறது. 1 மாதம் கழித்து. அப்போ தற்கொலை என்று அதற்கு ஒரு வண்ணம் பூசப்பட்டது. அது தற்கொலைன்னு எடுத்துக்கிட்டா கூட அது இயல்பாக நடந்த தற்கொலையாக இருக்க முடியாது. நிச்சயமாக அது ஒரு கௌரவ கொலை தான். ஏன்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போகிற வருகிற வழியெல்லாம் அவரை இழிவாக திட்டுறது, ஒரு இழிவான சாதி பையனோட உன் பொண்ணு ஓடி போயிட்டா பாரு அப்படின்னு திட்டு, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை அவருக்கு கொடுக்குது. அப்போ இந்த சுற்றுப்புறம் தான் அவரை கொலை செய்திருக்கிறது. இந்த சூழல் தான் அவரை கொலை செய்து. அந்த சூழல் நிச்சயமாக ஒரு சாதியவாத சூழல் தான். அப்போ இதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. உண்மைதான் அவர் சொல்றது எடுத்துக்கிறேன். காற்றழுத்த தாழ்வு நிலை தானாக ஏற்படணும், அதுபோல தான் அரசியலுக்கு வர பயப்படலை, ஆனால் தயங்குகிறேன்னு ரஜினிகாந்த் சொல்கிறார். அரசியலுக்கு அவர் வரதும் வராமல் போகிறதும் அவருடைய உரிமை. அதை தாண்டி அவர் சொல்கிற ஒரு கருத்து நம்முடைய விவாதத்துக்குரியது. அது அரசியலுடைய ஆழம், அதில் உள்ள ஆபத்தெல்லாம் எனக்கு தெரியும். யார் யார் தொழிலோ ஏறி மிதித்து அங்கே போக வேண்டும், ஆனால் அங்கு போனால் நினைத்ததை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் எழுகிறதுன்றார்.
அவர் நினைச்சதுன்னு எதை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை, முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி பொதுவாக ஒரு திரைப்படம் வர்றதுக்கு முன்னால் அந்த படத்தை பற்றி முந்தியெல்லாம் சினிமாவில் ஒரு ரீல் போட்டு காமிப்பாங்க, இந்த படம் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெய்லர் அப்படின்னு எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து ப்ரோமோ அப்படின்னு தனியாக ஒரு நிகழ்ச்சியே வைக்கிறாங்க. அதனால் இந்த அவருடைய பேச்சுக்கள், அவர் வந்துருவாருன்னு இந்த ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி கிளப்பப்படுற இந்த பீதி, இதுக்குன்னே அவருக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் அமைப்பு கூடவே இருக்குது. அதனால் அவங்க கிளப்பி விடுறது தான் இது. அதுக்கு வந்து அவரும் அவருடைய பங்கு ஆற்றணும்ல, அந்த மேடைக்கான பங்கு. நான் வந்துடுவேன் அப்படிங்கிறத இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு ட்ரெய்லர் காமிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி என்ன இவர் சிந்திச்சிட்டாரு, அப்படி என்ன இவருடைய சிந்தனையை மக்கள் வந்து கேட்டாங்க. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து பாப்புலர் அப்படி இருந்தாக்க அவர் வந்து புகழ்பெற்றவராக இருந்தால் அவர் உடனே முதல்வராயிடலாம் அப்படிங்கிறது ஒரு மதிப்பீடு. அதனால் இப்போ இவர் முதல்வர் ஆனால் அடுத்த முதல்வர் அப்புறம் இன்னும் யார், அதுக்கு ஒரு 3 பேர் தயாராக இருக்காங்க, இப்படி ஒரு போக்கு அது. அதில் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல எல்லாரையும், குழந்தைகள் எல்லாரையும் வந்து ஈர்க்கிற மாதிரியான ஒரு நல்ல நடிகர், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்களே வந்து கொஞ்சம் அதிகம். இதில் போய் நம்ம ஒரு சொல்ல தேடி அதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள்னு ஆய்வு நடத்துகிற அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு திரைப்படத்திற்கான விளம்பரம், அதை பார்த்துக்கங்கன்னு நம்ம சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவில் அதை சுருக்கிட முடியுமா நவாஸ்? அந்த அளவில் அதை சுருக்க முடியாத அளவுக்கு அரசியல் கட்சிகளே இன்னைக்கு வேலை செய்கிறாருங்கிறது தான் இதில் பெரிய அபத்தம். ஏன்னா இன்னைக்கு ரஜினி எங்கள் கட்சிக்கு வர வேண்டும், எங்கள் கட்சிக்கு வந்து பங்காற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு சென்று லாபி செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சிகளெல்லாம் இன்றைக்கு பார்க்குறோம். அப்போ அவர் மீது ஒரு அழுத்தம் இங்கே புறச்சூழல் வந்து கொடுக்கிறது. நம்ம ரஜினியை மட்டுமே குற்றம் சொல்லி ஐசோலேட் பண்ணிடவும் இந்த ஒரு விஷயத்தை கடந்து பெறவும் முடியாது. ஒரு புற அழுத்தமும் இருக்கிறது அவர் மேலே, சுற்றி இருக்கிறவங்க. இப்போ நேற்று மேடையில் பார்த்தீங்கன்னா அமீர் வந்து அவர்கிட்ட நீங்கள் இன்னைக்கே மேடையில் சொல்லிட்டு போனோம், உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் வர தயாராக இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாடே காத்திருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் எத்தனை கோடி பேர் போய் ரஜினிக்காக காத்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது இதுதான் பிரச்சனை. அப்போ அமீர் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார்னு நமக்கு தெரியல. ஆனால் ரஜினி அப்படி தமிழ்நாட்டிற்கு இதுவரைக்கும் தோழர் சொன்னது போல அப்படி என்ன சிந்தனையை கொடுத்து விட்டார், என்ன பங்களிப்பை கொடுத்து விட்டார்னு பார்க்கணும். அவர் அரசியல் ரீதியாக பரபரப்பாக பேசப்பட்டது எல்லாமே நீங்கள் அதுக்கு உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் இருக்கும். வீரப்பன் குறித்து அவர் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பரபரப்பாக வெளியிட்டார், அவர் சூரசம்ஹாரம் செய்யணும்னு. அது வீரப்பன் வந்து காட்டை வந்து நாசப்படுத்துகிறார், இயற்கை வளங்களை நாசப்படுத்துகிறார் என்கிற கோபத்தில் வந்ததல்ல, ராஜ்குமாரை கடத்தினதுனால் வந்த கோபம். அப்போ ராஜ்குமார் என்பவர் அவருக்கு ஒரு சக நடிகர், அவருடைய ஒரு ஒரு முன்னோடி என்கிற கோபத்தில் இருந்து வருகிறது. அது பட் ராஜ்குமாரை கடத்தின ஒரு சட்டவிரோத காரியம்ன்றது அது நம்ம மறுக்கல. அந்த கோபம் எங்கிருந்து வருதுங்கிறத பார்க்கணும். அது ஒரு பெரிய ஒரு சமூக அழுத்தத்திலிருந்து வரல, அது ஒரு அவருடைய சொந்த அழுத்தத்திலிருந்து வருகிறது. அப்போ அது போல தான் அவர் வந்து மிக முக்கியமான பரபரப்பாக பேசப்பட்டது வந்து இனி மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. அது 5 ஆண்டுகள் 91 95 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் நடத்திய அந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிரான கோபம் என்பதை விட இவருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த போயஸ் கார்டனுக்குள் செல்வதற்கு இப்போ அந்த போக்குவரத்து நெரிசலில் நடக்க விட்டது, இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு குறிப்பு வந்து மணிரத்னம் வீட்டில் வந்து ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடக்குது. அதை ஒட்டி அவர் அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கிறார், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிவிட்டதுங்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் போய் பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த, அவருடைய துறை சார்ந்த அல்லது அவருடைய தனிப்பட்ட அந்த விருப்பங்களில் இருந்தால் பொதுக்கருத்தையே சொல்ல வர்றார். அப்போ இப்படி அவர் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த 3 விஷயம் தான். இதை தாண்டி அவர் எப்போதுமே பேசப்பட்டது கிடையாது. அப்போ அந்த விஷயத்திலும் கூட ஒரு சுய ஆதாயம் இருக்கிறது, சுய கருத்து இருக்கிறது. அதனால பொது கருத்துன்னு அவர் இதுவரைக்கும் எதுவும் சொன்னதும் இல்லை. அவர் வந்து வெளிப்படையாக நாங்கள் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதில்லை. சுற்றி இருக்கிறவங்க கிளப்பி விடுறாங்க, அவரவர்களுடைய தேவை இருந்து. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி அழுத்தங்கள்ல கூட அவர் வந்து எப்படி செயல்பட, எனக்கு முதல்ல இந்த கட்சிகள்ல வந்து இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எதை செஞ்சாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போ குட்டிக்காரன் அடிக்க சொன்னால் கூட அடிப்பாங்க. நான் நினச்சிக்குவேன் மிஸ்டு கால் கொடுத்தா இந்த தலை தைலம் தான் வரும், கூந்தல் தைலம் வீட்டுக்கு வரும்னு பார்த்தா மிஸ்டு கால் கொடுத்தா ஓட்டர் ஐடி கூட இது அவங்க உறுப்பினர் கார்டு கூட வருது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இப்போ பிரச்சாரத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு யாராவது ஒரு புகழ்பெற்ற முகம் வந்து தேவைப்படுது. ஆனால் இந்த அழுத்தங்கள் இருக்கும்போது கூட காவிரி நீர் பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து இப்படி தான்
அந்த இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுத்தாகணுங்கிற வரும்போது எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அவர் இருக்கலை. ஏன்னா அவருக்கு வந்து கர்நாடகமா தமிழ்நாடா எங்கே லாயல்ட்டி காட்டுறதுங்கிற பிரச்சனை. அடுத்தது இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே அவர் என்ன செஞ்சார், ஒரே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தில் பின்னால் என்ன எழுதி வச்சுருந்தாரு, காவிரி அரசாங்கத்தை கண்டிக்கிறேன், கர்நாடக அரசாங்கத்தை கண்டிக்கிறேன், காவிரியில் தண்ணி விடுங்க, இப்படி எதுவுமே இல்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பு அப்படின்னு இப்போ ரெவ்யூ போட்டு மாற்றிட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு பேனராக வச்சுக்கிட்டு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அப்படி வந்து அவர் பல சூழ்நிலைகளில் தனக்கு எல்லா இடத்திலும் இருக்கிற பேர் கெட்டக்கூடாதுங்கிற அக்கறையோடு தான் வந்து அவர் செயல்படுறாரே தவிர ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறத பற்றி அவரிடம் இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எந்த ஒரு அறிக்கையோ இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆகையினால அவர் வந்துட்டு அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு இவங்கெல்லாம் சும்மா எழுதி எழுதி பாட்டு வித்துக்கலாமே தவிர மக்களுக்கு அது பயன்படாது. இது ஒரு விளம்பரம் தான். இதில் என்னன்னா இப்போதும் கூட அவர் தெளிவாக வந்து அதை முடிக்க விரும்பலை. ரஜினியும் கூட இப்போதும் அவர் அதை தொடர்றார். அதுக்கு பின்னாடி தான் தொடர் சொன்னது போல் அந்த பச்சையான அந்த வியாபார உத்தி அடங்கி இருக்கிறது. ஏன்னா அந்த பரபரப்பு இருக்கிற வரைத்தான் அந்த துறையிலும் கூட நாம் நிற்க முடியும்னு அவர் நம்புறாரோ. இப்போ ஆண்டவன் கையில தான் எல்லாம் இருக்கு. அப்படி வந்தா மக்களுக்கு நிச்சயம் செய்வேன்னு சொல்றதுல அவரோட ஆசையும் இருக்கு, வராம தடுக்க வரணுமா வேணாமான்ற ஒரு அலைபாயிர மனமும் அதுக்குள்ள இருக்கு. இல்லைங்க, இது வந்து அண்ணாமலை படத்துல வந்து என்ன உரசாதீங்கன்றதுல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இது வந்துகிட்டே இருக்கு. இது வேற என்ன சொல்ல முடியும்? அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மலை திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்க மாதிரி எப்படா மலை உச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பம் தான். இன்னும் ஒரு 10 படம் வருமானு தெரியல, அது வரைக்கும் இந்த திருப்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி மட்டும் பார்க்க முடியுமா? யார் யார் தோல்லையோ நான் ஏறி வரணும், அப்படிலாம் செய்ய நான் தயாரா இல்லை, அரசியல்னா அப்படித்தான் இருக்கும், பட் அதுக்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்ற அவருடைய ஆளுமையை நாம எப்படி பார்க்கணும்? ஒரு வியாபார உத்தின் மட்டுமே அதை சுருக்கிற முடியும் கரெக்டாக. ஏன்னா நமக்கு அதுதான் அனுபவமா இருக்கு. நம்ம வந்து கடந்த அனுபவங்கள்ல இருந்து அதை பேச முடியும். அப்ப இதுவரையிலும் இதைவிட உச்சக்கட்ட பரபரப்பெல்லாம் அவர் மீது அவரை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கடந்து விட்டு படம் வந்த பிறகு அப்படியே அமைதியாயிடுவார், இமயமலைக்கு போயிடுவார் அல்லது வேற வேலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த படம் வரும்போது தான் அடுத்த சர்ச்சைக்கு சிக்குவார். இது தொடர்ந்து நடக்கிறது. சித்திரவதைக்கு நாம் தான் உள்ளாகிறோம். ஏன்னா அதனால தயவு செய்து ரஜினி அவர்கள் முடிவை சொல்லிவிட வேண்டும் என்று நாமும் சேர்ந்தே அவருக்கு கோரிக்கை வைக்கிறோம். சரி, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஷானவாஸ், இது விருப்ப செய்திகளை அறியும் தருணம். உங்களுடைய செய்தின்னு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இன்னைக்கு நாளிதழில் 2 செய்தி ஒரே பொருளில் வந்திருக்கு. அதாவது தருமபுரி அரசு மருத்துவமனையில் 5 குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறார்கள். இங்கே எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலேயே ஒரு குழந்தை இறந்திருக்கிறது நேற்று. இந்த அரசு மருத்துவமனைகள் போதிய உபகரணங்கள் இல்லாமல், மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வராத காரணத்தால், இப்படி பல காரணத்தால் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அரசு அதை மறுக்கிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்கிறோம். ஓராண்டுக்கு முன்னால் அந்த திருவல்லிக்கேணி குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு குழந்தை எலிக்கடித்து இறந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வருவதில்லை. அதுபோக அவர்கள் தனியாகவும் மருத்துவமனைகளை நடத்துகிறார்கள். அதற்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இங்கே வந்து கொடுப்பதில்லை. இப்படி பல பிரச்சனை. இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. போதிய நவீன உபகரணங்களை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தலைமைச் செயலகத்தை வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றுகிறேன் என்று வீம்புக்கு வேலை செய்கிற அதில் தான் அரசு முனைப்பு காட்டுகிறதை தவிர, ஒரு பக்கம் தேவை இருக்கிறது. இயங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவமனைகளுக்கே தேவை இருக்கிறது. கிராமப்புறங்களிலே சுகாதார நிலையங்களில் ஆளே கிடையாது, ஆளே இருக்கிறது கிடையாது. மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வர்றது கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போனால் அங்கே ஆள் இல்லாமல் ஊசி போடுறதுக்கு கூட ஒரு செவிலியர் கூட இல்லாத சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். அப்போ இருக்கிற கட்டமைப்பு மிக மோசமாக சீர்கெட்டு இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் பல்லாயிரம் கோடி செலவழித்து வேறு ஒரு பயன்பாட்டுக்கு செய்யப்பட்ட இடத்தை போய் அங்கே போய் நான் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆக்க போகிறேன்னு அதில் முனைப்பு காட்டிருக்கு அரசினுடைய முனைப்பு இன்னொரு புறம். இப்படி இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த கட்டமைப்புகள் சரி செய்யப்பட வேண்டும், இது போன்ற உயிரிழப்புகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. உங்களுடைய செய்தி? அவர் சொன்ன செய்தியே எனக்கும் பிடிச்சது தான். ஆனால் வந்து நான் பார்த்து இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுல ஜெர்மன் பிரதமர் வந்து இந்திய பிரதமரிடம் தயவுசெய்து ஜெர்மன் மொழியை கற்றுக் கொடுக்கறத நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்திய பிரதமர் என்ன பதில் சொன்னாருங்கிறது இன்னும் ஊடகங்களில் வரல. ஏன்னா சமீப காலத்தில் இந்த ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 70,000 மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு
அந்த பாடத்திட்டம் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் சிரமப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். அது தொடர்பாக இந்த குழந்தைகள் இறந்தது செய்தி வந்திருக்கு. நம்ம சத்தீஸ்கரில் பெண்கள் ஏற்கனவே இந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து அவங்கள பற்றி ஒவ்வொரு செய்தியாக இப்போது எப்படி வருதுன்னா, ஒரு நாளிதழில் அன்றைக்கி தலையங்கத்திலே எழுதியிருந்தாங்க, ஒரு மருத்துவ சிகிச்சை ஒரு ஆப்ரேஷனுக்கு 2.5 நிமிடங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னெல்லாம். இந்த குழந்தைகள் மரணமெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறதுல எனக்கு ரொம்ப நாளாக சமூக அக்கறை உள்ளவங்க ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மருந்துகள் வெளிநாட்டு கம்பெனிகளுடைய அந்த அந்த மருந்து துறை மாஃபியாங்கிறது எவ்வளோ பெரிய செய்தி. ஆனால் வந்து நம்ம மக்கள் பெரும்பாலும் இந்த மருந்துகளை நம்பி 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 தெரியுதோ தெரியலையோ அது ஒரு மருந்து கடையில் போய் அது இருக்குதா காலாவதி ஆனதா எதுவுமே தெரியாது. இன்னொன்று நான் கவலைப்படுறது இது தொடர்பாக நமக்கு வந்து இந்த பாரம்பரிய மருத்துவ அறிவு அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் இப்போது சுத்தமாக இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து பெரும்பாலும் எதுக்காக கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்கன்னா வயிற்றுப்போக்கில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் வயிற்றுப்போக்கு குழந்தைக்கு ஏற்பட்டால் ஒரு இதுக்கு சீரக தண்ணி கொடுக்கலாம், ஒன்று வெந்தயத்தை கொடுக்கலாம், ஓமதிராவகம் கொடுப்பாங்க. இப்படி பெரியவங்க வந்து சொல்லி சொல்லி அந்த மாதிரி சாதாரணமாக சரி பண்ணக்கூடியதுக்கு கூட நம்முடைய பாரம்பரிய மருத்துவ அறிவை நாம் வந்து கைவிட்டுட்டு இப்படி குழந்தைங்களை எதுக்கெடுத்தாலும் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் பலி கொடுக்குறோமோ அப்படிங்கிற கவலையும் வந்து நிறைய இருக்குது. அந்த செய்தியும் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்களால் முடியாது அப்படின்ற கருத்தை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தத்து சொல்லியிருக்கிறார். ஒரு ஆழமான காயம் இருக்கிற இடத்துல மேலே பேண்டேஜ் போடுற மாதிரி தான் இந்த சட்டங்கள்ன்றது. அடிப்படையாக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்கிறார். நம்ம ஒரு புறத்தில் எல்லாவற்றுக்கும் கடும் சட்டங்கள் தேவை அப்படின்னு பேசுகிறோம். பாலியல் குற்றத்துக்கு கடும் சட்டம் தேவை, கௌரவ கொலைகள் என்றாலும் கடும் சட்டம் தேவைன்னு சொல்கிற அதே வேளையில் ஒரு நீதிபதி இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த சட்டம் இதற்கு தீர்வாகாது, அதனால் தடுத்துட முடியாதுன்னு சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சில் வந்து பல செய்திகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான கருத்து. இதில் என்னென்னா, நம்ம மக்களாகட்டும் இல்லை ஊடகங்களில் பேசுகிறவங்களாகட்டும் பொதுவாக ஒரு கருத்து என்னென்னா, ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அவனை தூக்கில் போடுங்க, அவனை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறதோட நம்ம கடமை முடிஞ்சிட்ட மாதிரி நினச்சிக்கிறாங்க. அல்லது அப்படி போட்டுட்டாக்க இந்த குற்றம் வந்து குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இருக்குது. அது வந்து தவறுங்கிறது தான் அவருடைய கருத்து. அந்த மாதிரி சட்டங்களில் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக இருக்க முடியுமே தவிர குற்றங்கள் குறையாது. இது உண்மை. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து உடனே ஒரு பாலியல் பலாத்காரம், ஒரு கற்பழிப்பு, வன்முறை அப்படின்னு உடனே நடக்காது. ஆனாலும் பெண்களால் ஒரு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் ஒரு இருட்டான சந்தில் போய் வர முடியுதா? நம்ம வந்து வேலை 11 மணிக்கு தான் முடியும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க போய் திரும்பக்கூடிய நேரம் எதுவோ அந்த நேரத்தில் அவங்க பாதுகாப்பாக வருவது உறுதி செய்யப்பட்டாதான் அந்த நாடு வந்து ஒரு நாகரீகமான நாடு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஆனால் நீங்கள் இரவுன்னு இல்லை, விடிய காலையிலேயே போக முடியாது, பகல்லையே வந்து கொஞ்சம் ஆளரவமற்ற இடத்துல போக முடியாது. அதுக்கு மேலே இப்போ என்னென்னா ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் போக முடியாது. கூட்டம் தான் இல்லை, தனியாகவே ஒருத்தன் எதிரில் வர்றான்னு சொன்னால் இந்த பக்கம் எதிரில் வர்ற பெண்ணை அப்படி ஒரு இடி இடிச்சுட்டு தான் போகிறான். அவன் இடிக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாரிமுனையில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை வந்து அடிக்கடி பார்க்கலாம். இந்த பக்கம் இருந்து 10 பேர் தேவையில்லாமல் ஒரு 4-5 பேர் இப்படி வந்துகிட்டே இருப்பான். இங்கே வந்து 2 பேர் இடிச்சுட்டு இப்படியே திரும்பி போகிறான். இங்கே வந்து நீங்கள் எங்கேயாவது இந்த சிசிடிவி வச்சு இந்த இடங்களில் கண்காணிச்சா இதுக்குன்னே சில பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. வேறு வேலையாக போகிற நடுத்தர வயதினர், முதியவர்கள், ஆண்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல இடிக்க போகிற இடத்துல என்னென்னா, இந்த பக்கம் பஸ்ஸு வருது, அந்த பொண்ணு கொஞ்சம் இப்படி நகர, இவனுடைய இந்த இடியிலிருந்து தன் மார்பை காப்பாற்றி கொள்வதற்கு அந்த பெண்ணு நகர நினைத்தால் பஸ்ஸு முன்னாடி விழணும். அந்த இடத்துல வச்சு அந்த பெண்ணை இடித்து பார்க்கணுங்கிற இந்த குரூரமான காம நோயை நீங்கள் வந்து எந்த சட்டத்தில் கண்டுபிடிச்சி தண்டிக்க முடியும்? இதை நம்ம என்ன, இதுக்கு நீங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் வச்சுருந்தாலே தவிர அதை கூட நீங்கள் எப்படி அவனை தெரியாமல் இடித்தேன்னு சொல்லுவான். அப்போ இந்த குற்ற மனநிலை வந்து நம்ம மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. இதுக்கான ஒரு இது வரும் முக்கியமான அதனால் அவர் தத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் வந்து பெண்களை பாதுகாப்பது என்பது அவர்களை கூண்டில் அடைத்து பாதுகாப்பதல்ல. இட்ஸ் நாட் புட்டிங் தெம் இன் எ கேஜ். நாம் வந்து அவர்களை பாதுகாப்பதாக சொல்லி அவர்களுடைய உரிமைகளையும் ஆளுமையையும்
குறைத்து கொண்டு வருகிறோம். அவங்களுடைய இடத்த வந்து நம்ம மறுத்துக்கிட்டு இருக்கோம். நீ அங்கே இருந்தால் பத்திரமா இருப்ப, இங்கே இருந்தால் பத்திரமா இருப்பங்கிறதுக்கு எதுக்கு ஒரு நாடு, எதுக்கு ஒரு சமூகம்? நான் எல்லா இடத்துலையும் பத்திரமா இருக்கிறது தானே நாகரிகம். இதை தான் அவர் சொல்கிறார். ஆனால் என்னென்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் வந்து மனுஸ்மிருதியை உதாரணமாக காட்டி மனு சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெண் துதிக்கப்படுகிற நாடு தான் நல்லா இருக்கும், பெண்ணை வழிபடாத நாடு உருப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நாடு பெண்ணை வழிபடுற நாடு தான். ஆனால் அதே மனு தான் வந்து பெண் என்பவள் காமம், கோபம், ஆசை, படுக்கை, பணிவிடை இதற்காக படைக்கப்பட்டவள். இந்த கடமைகள்லேருந்து அவள் தவறினால் கணவன் வந்து அவளை அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது அவள் வந்து சத்தம் போட்டு அலறி அழக்கூடாது. அவன் முன்னாடி மண்டிட்டு ஐயோ உங்களை கோவப்படுத்திட்டனேன்னு கண்ணீர் வழியை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பெண் எப்படி நடந்துக்கணுங்கிற விதியை எழுதினவரும் மனு தான். அவர் எப்படி அதை கோட் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் அதை விட்டுட்டா அவருடைய அந்த உரை வந்து ஒரு சரியான உரை தான், சரியான கருத்து தான். ஷானவாஸ், அவங்க சொன்ன மாதிரி கூண்டுக்குள் அடைத்து வைப்பதல்ல பாதுகாப்பு, சுதந்திரத்தை பறிகொடுத்து பெறக்கூடிய பாதுகாப்பு என்பது ஒரு பாதுகாப்பு அல்லன்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மிகச்சரியான கருத்தாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஏன் நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து வந்திருக்கிற அனைத்து அறிக்கைகள்லையும் ஒரு தெளிவாக ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து தெரியாதவர்களால் முகமறியாதவர்களால் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவர்களால் நடைபெற்ற பாலியல் வல்லுறவுகளை, கொடுமைகளை விட தெரிந்தவர்களால், பக்கத்து வீட்டுக்காரங்களால், குடும்ப உறுப்பினர்களால் நடைபெற்ற பாலியல் வன்முறைகள், சீண்டல்கள் அதிகம். குழந்தைகள் உட்பட, குழந்தைகளுக்கு எதிராகவும் அநேக குற்றங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்தவர்களால், முகம் தெரிந்தவர்களால், மாமா மச்சானா பழகிறவங்களால் ஏற்பட்ட குற்றங்கள் தான் அதிகம். அப்போது இது வந்து இப்போ தெரிந்தவர்கள் மத்தியில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும். இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு சுற்றுச்சூழலில், அந்த சுற்றுப்புறத்தில் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. டெல்லியில் நடந்தது மாதிரி தெரியாதவர்களால் ரொம்ப 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 ரேர் அது. அப்போ தெரிந்தவர்களால் அது அதிகம் நடைபெறுது அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அப்போது பெண்கள் குறித்து வரையப்பட்டிருக்கிற சித்திரம் என்ன, பெண்கள் குறித்து ஆண்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற சிந்தனை என்ன, விதைக்கப்பட்டிருக்கிற சிந்தனை என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனையிலிருந்து தான் இந்த மனநிலை வேலை செய்யுது. அப்போது பெண்கள்னா அது வந்து ஒரு பொருள், அவங்க வந்து ஒரு பொருள், ஒரு நுகர்வு பொருள், அப்படி ஒரு சந்தை பொருள், ஒரு நாம் வேட்டையாடக்கூடிய ஒரு பொருள் தான் என்று திரும்ப 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 ஒரு ஆணுக்கு அவன் சுற்றிய இடங்களில் எல்லாம் ஊட்டப்படுகிறது. அவன் எங்கே போனாலும், ஆண்கள் பெரும்பாலும் புழங்குகிற அத்தனை இடங்களிலும் பெண்கள் குறித்த சித்திரம் என்னவா இருக்குது? ஒரு தியேட்டரில் போய் அங்கே ஒரு படம் பார்க்க போனால் திரையில் பெண் குறித்து அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அவன் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போனால் அங்கேயும் ஒரு 4 பெண்கள், விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டை பார்க்க போகிற இடத்துல 4 பெண்கள் 5 பெண்கள் அரைகுறை ஆடையோடு நின்று, நிர்வாண அரைகுறை ஆடையோடு நின்று ஆட்டம் போடக்கூடிய ஒரு காட்சியையும் இன்னைக்கு வச்சுட்டாங்க விளையாட்டு மைதானத்திலேயே. எந்த பக்கம் திரும்பினாலும் விளையாட்டு திடலுக்கு போகிறான், திரையரங்குக்கு போகிறான், மதுபான கடைக்கு போனால் அங்கேயும் ஊற்றி கொடுக்குற, பாரில் போனீங்கன்னா ஊற்றி கொடுக்கறதுக்கு பெண்ணை வந்து வச்சுக்கிறாங்க. அப்போது ஒரு ஷேவிங் பிளேடு விளம்பரத்துக்கு பெண் தான் மாடல். பத்திரிகையை புரட்டினா, அட்டையில் புரட்டினா முழுக்க முழுக்க பெண்கள் அரைகுறை ஆடையோடு காட்டப்படுகிற. அப்போ பெண்களை ஒரு போகப் பொருளாக, அவர்களை வந்து ஒரு நுகர்வு பண்டமாக சித்தரிக்கிற இந்த சந்தை கலாச்சாரம் இருக்குல்ல, இது மிக முக்கியமான வேலை செய்யுது. இதை வந்து மாற்றாமல் நீங்கள் 1000 சட்டங்களை போட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. சமூகத்தில் ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமானது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து ஆய்வுகள் சொல்லக்கூடியது, பெரும்பாலான வன்முறைகள் மதுவினால் வருகிறது. இன்னைக்கு டெல்லியே அதுதான். பூரா அந்த இளைஞர்கள் கொடுத்த வாக்குமூலம் மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நாங்கள் என்ன செய்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லைங்கிறான். அந்த நேரத்தில் நாங்கள் அவ்வளவு உச்சக்கட்ட மது போதையில் இருந்தோம், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறான். எல்லாம் எத்தனை வயசு? 16 வயசு, 17 வயசு, 20 வயசு பசங்க. அப்போது 16 வயசு சிறுவனுக்கு அவ்வளவு பெரிய போதை ஏற்றியது யார்? அந்த போதை அவனுக்கு குடிக்கிற அளவுக்கு சுற்றிலும் மதுக்கடைகளை திறந்து வைத்தது யார்? அப்போ சமூக பொறுப்பு எல்லோருக்கும் இருக்குது. அரசாங்கத்திற்கு இருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, பெற்றோருக்கு இருக்கிறது. அப்போ இது எல்லா பொறுப்பையும் நம்ம விட்டு தள்ளிட்டு குற்றவாளியை தண்டிக்கணும், குற்றவாளியை தூக்கில் போடணும் அப்படின்னு, அந்த குற்றவாளி யாருங்கிறதான் இப்போ கேள்வி. குற்றவாளி என்பவன் அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவன் மட்டுமா, அல்லது அவனை ஈடுபட தூண்டிய சுற்றுப்புறமும் சேர்ந்தா? அப்போ இந்த சுற்றுப்புறத்தை தண்டிப்பது யார்? அதுதான் நம்முடைய கேள்வி. குற்றவாளிகள் தண்டிக்கப்படலைன்னு சொன்னால் அடுத்த அந்த தவறுகள், நீங்கள் சொல்கிற சமூக காரணங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொன்னாலும்,
குற்றவாளிகளுக்கான தண்டனை தான் இதில் ஒரு டிட்டரண்டாக இருக்க முடியும். இல்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், கடுமையாக தண்டிக்கப்படணும். அதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு கருத்தே இருக்கவே முடியாது. எவ்வளவு கடுமையான தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அது போதாதுங்கிறது தான் அவரோட கருத்து. நீங்கள் இதுக்கு மாட்டிக்கிட்ட ஒருத்தனை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம்னு மட்டும் நினைக்கிறதுனால குறையக்கூடிய குற்றம் அல்ல இது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு பெண்ணுடைய உணர்வு சார்ந்த எல்லாத்தையும் ஒடுக்குவது அப்படிங்கிற ஒரு செயல்பாடே இல்லாமல் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ சமீபத்தில் லண்டனில் பெண்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு பொது அமைப்பில் ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துல கூடி. என்ன போராட்டம் நமக்கு வந்து கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும், கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கும். என்ன, ஒரு பெண் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டியிருக்காங்க. அவங்க பால் ஊட்டும் போது மார்பு தெரிகிற மாதிரி பால் ஊட்டியிருக்காங்க. உடனே அந்த சர்வர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு துணியை கொண்டு வந்து, ஒரு அழுக்கு துணி, டேபிள் துடைக்கிற துணியை கொண்டு வந்து கொடுத்து, இதால் நீ மூடிட்டு பால் கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. இது அவங்களுடைய மேற்கத்திய கலாச்சாரத்தில் பொதுவாக அவங்க வந்து உடல் தெரிகிற மாதிரியான உடைகளை வந்து அங்கே ஒரு அப்படி பார்க்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் தான் வந்து நீங்கள் என்ன போட்டு மூடிக்கிட்டு போனாலும் அதை மீறி ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறது. அங்கே அப்படி இல்லை. அங்கே இப்படி ஒரு இது வந்த உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து, இது என்னது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லை, ஆண்கள் வந்து இதை பார்த்ததே இல்லையா, ஒரு பெண்ணோட உடம்பை பார்த்தேன்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற நீ போய் இதை எப்படி சொல்லுவேன்னு இதை எதிர்ப்பதற்காக பல பெண்கள் அடுத்த நாள் ஒரு இடத்துல, அதே இடத்துல கூடி எல்லாரும் வந்து திறந்த மார்போட பால் கொடுத்தாங்க. இதை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய உடல் சார்ந்த சுதந்திரம் அப்படிங்கிறத நீ ஏன் இதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு அப்படி எதிர்வினை ஆற்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் பத்திரமாக உடம்பை மூடிக்கிட்டு போகிற பெண்ணையே எப்படி நம்ம நாட்டில் ஆண்கள் வந்து பார்க்குறாங்க, நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆகையினால இந்த சிக்கல் வந்து அந்த பெண்ணுடைய நடவடிக்கையிலேயே இல்லை. இது முழுக்க ஆணுடைய மனக்கோளாறாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் என்ன செய்கிறோம், பெண்ணுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை தான் வந்து தத்து அவர்கள் சொல்கிறார். இது வந்து இப்படி அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுல இல்லை, ஆண்கள் மனதை திருத்துறது, சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த டெல்லி பாலியல் வன்முறை நடந்த தருணத்தில் பெண்கள் போராடினப்போ ஒரு முக்கியமான பதாகையை கையிலேந்தி வந்து அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. அதுதான் நினைவு போகிறது. நாங்கள் என்ன உடை உடுத்தணும் அப்படின்றது சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் மகனை ஒழுங்காக வளர்க்குறதுக்கு பாருங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க வலியுறுத்தினாங்க. அதைத்தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவர் சொல்கிற மிக முக்கியமான கருத்து, இளைஞர்கள்ட்ட, பெண்கள்கிட்ட, இளம் பெண்கள்கிட்ட அவங்களுடைய உரிமைகளை, பாலியல் கல்வியை சொல்லணும். அது வந்து ஒரு ரொம்ப மிக முக்கியமான அவங்களுடைய ஜெண்டர் ரைட்ஸ், பாலியல் உரிமை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இதுக்கு வந்து ஒரு நீண்டகால தீர்வாக இருக்க முடியுன்றதை தத்து சொல்கிறார். இப்போ பாலியல் கல்வி அப்படின்ற ஒன்று பேசப்பட்டு வருகிறது. நீண்ட காலமாக நம்ம விவாதங்களில் பல தருணங்களில் பேசுகிறோம். ஆனால் அந்த கல்வி முறைன்றது எந்த பருவத்தில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கள் பல தரப்புக்கு இருக்குது. கல்லூரி அளவு மட்டத்தில் சொல்கிறதா, பள்ளி அளவுலேயே சொல்கிறதான்றதுல அதில் உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? இல்லை, பள்ளி அளவிலேயே பாலியல் கல்வியை கொடுக்கணும். ஏன்னா அது ஒன்றும் ஒளித்து மறைத்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அது வந்து மனித வாழ்க்கையின் தொடர்புடைய ஒரு விஷயம், வாழ்வியல் தொடர்பான ஒரு விஷயங்கும்போது அதை வந்து பாடமாக தானே வைக்கணும். நீங்கள் அது பாடமாக சொல்லப்படாமல் மறைத்து அது ஏதோ ஒரு கண்ணு கெட்டாத பொருள் போல காட்டப்படுவதனுடைய விளைவு தான் இதெல்லாம். அப்போது வெளிப்படையாகனா ஆபாசமாக அல்ல, வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயங்களை பேச வேண்டும், பாடமாக வைக்க வேண்டிய விஷயங்களை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி முறை இன்னைக்கு இல்லை. கல்வி முறையே முழுக்க இன்னைக்கு இருக்கிற எல்லா சமூக நோய்களுக்கும் இந்த கல்வி முறை தான் காரணம். இந்த கல்வி முறை சரியாக இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை இந்த நாடு சந்தித்து இருக்காது. அப்போ கல்வி முறையில் பல மாற்றங்கள் நிகழணும். இந்த பாலியல் கல்வி குறித்து மட்டுமல்ல, நிறைய விஷயங்களில் கல்வியில் மாற்றம் வந்துச்சுன்னா நிறைய மாற்றங்களை சமூக தளத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாற்றம் வரணும். பாலியல் கல்வி அப்படின்ற ஒன்றை வந்து சொல்கிறது ஒரு கலாச்சாரம், நமக்கான கலாச்சாரம் இருக்கிறது, அதற்கு எதிரான ஒரு போக்காக இது அமையும். இது காலங்காலமாக நமக்கு பின்பற்றி வரக்கூடிய ஒரு பண்பாட்டுக்கு எதிரான ஒன்றாக இருக்கும் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. இதில் என்ன ஒரு சிக்கல் வந்துடுதுன்னா, இப்போது ஷானவாஸ் சொன்ன மாதிரி இந்த கல்வி முறையில் சிக்கல் அப்படின்னு சொன்னாலே அதை எப்படி தீர்த்து எல்லோருக்குமான கல்வியை வடிவமைப்பது அப்படிங்கிறதுக்கு பதிலாக உடனே நீங்கள் வேதகால கல்விக்கு போங்க, சமஸ்கிருத கல்வியை கொடுங்க, அப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு.
இது ரெண்டுக்கும் இடையில நம்ம பார்த்து பயந்து தான் பயணிக்க வேண்டி இருக்குது. இதில் பெரியவங்க இந்த கலாச்சாரம் பற்றி பேசுகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி அப்படின்னு சொன்னால் இந்த பெரியவங்களுடைய காதல் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட செய்திகளை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. இல்லை, நம்முடைய புரிதல் எப்படியோ அப்படி தானே நம்ம அதை பார்க்குறோம், அப்படி நினச்சிக்கிறாங்க. அது வந்து கல்வியாளர்களும் குழந்தை கல்வியாளர்கள் மனநல மருத்துவர்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து தீர்மானம் செய்ய வேண்டிய செய்தி. எந்த வயசில் எப்படி சொல்லணும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்கனவே பெண்ணிய இயக்கங்கள் பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கான பற்றை நடத்துகிறாங்க. அதிலெல்லாம் வந்து இந்த இங்கே தொட்டா சரி இங்கே தொட்டா தப்பு, அதை வந்து எப்படி சொல்லணும், உடனே எப்படி சொல்லணும், அப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத இங்கே தொட்டா சரி தொட்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பல விளையாட்டு முறைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை. இதில் என்னென்னா, உடனே நம்ம பெண் குழந்தையை நினச்சிக்கிறோம். இதில் வந்து ஆண் குழந்தைகளும் மிக அதிகமாக பாலியல் வன்முறைக்கு தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. அது வந்து வெளியவே தெரியறதில்ல. அப்போ அதை பையனுக்கும் சேர்த்து அந்த வயசில் பாதுகாப்பு என்னங்கிறத சொல்லி கொடுக்கணும். இதை வந்து நம்ம பெரியவங்களுடைய சினிமா போட்டு காட்டுற மாதிரி சொல்லி கொடுக்க போகிறது இல்லை. அது தெரியாமல் தான் அவங்க வந்து இது கலாச்சாரம்னு சத்தம் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒரு முறையான பாடத்திட்டத்தை அதுக்காக தயாரித்து அதை முதல்ல வெளியிட்டு இதை தான் இப்படி தான் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு முன்னெடுப்பை யாராவது செஞ்சாங்கன்னா, இப்போ பெண்ணிய இயக்கங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அரசு சார்ந்து ஒரு அமைப்பை அதுக்கு நிறுவி அதை முதல்ல செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அதுக்கப்புறம் விவாதித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு எப்படி பாடத்திட்டத்தில் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணலாம். ஆனால் அதை வச்சு ஆகணுங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிற அவசியமான கருத்து. தத்து இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கார். பெண் பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்த பேசுகிறோம். பெண்கள் பாலியல் வன்முறைகள்லேருந்து தடுக்கப்படுறது, பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கான வாய்ப்பை பற்றியும் அவர் சொல்கிறார். சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் ஏன் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை, அதற்கான சட்டத்தை கொண்டு வர மறுக்கிறாங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறப்ப த சிச்சுவேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டிங். அதீதமான அளவுக்கு ஒரு கவலை தரக்கூடியதாக வருத்தம் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் இந்த உணர்வுகளை பல்வேறு விஷயங்களில் அக்கறை காட்டக்கூடிய அரசியல் கட்சிகள், முனைப்பான சட்ட திருத்தங்களை எல்லாம் செய்யக்கூடிய கட்சிகள், பெண்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு வர்றப்ப மட்டும் ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் மௌனம் காக்கிறது மாதிரியே தெரியுது. அதுதான் அது வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு மறைமுக அஜெண்டா தான் அது. அதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டது, கோரிக்கைகள் வந்து பெரிய அளவில் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கும் வந்து செவி கொடுக்கணும், அதே நேரத்தில் அதை செஞ்சிடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்து செய்யப்படுகிற திட்டம் எப்போ நிறைவேறாது. அதனால தான் ஒரு கட்சி எதிர்க்கிறதா இன்னொரு கட்சி ஆதரிக்கிறதா அல்லது எல்லோரும் ஆதரித்த பிறகும் நடைமுறைக்கு வராததா அந்த பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவது என்பது இன்றும் தேங்கி நிற்கிறத பார்க்குறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அது கூட எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுலேயும் கூட அந்த பெண் நேரடியாக அதை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறாளா, அந்த சுதந்திரம் அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அங்கேயும் வந்து அவருடைய கணவரோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினரோ பின்னாடி இருந்து அந்த சீட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு ஆதிக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பது என்பதே அது வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குங்க. அது ஒரு முழுமையாக கொடுக்கப்பட்ட அதிகாரமாக இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் எப்படி வந்து ஒரு சமூக மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் நம்ம? அதாவது இதில் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளுகிற மௌனம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான மௌனம். ஆனால் அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் இப்படி பல இடங்கள்ல இருக்காங்க. அவங்க யாருமே அதை வந்து கட்சிக்குள்ளே முன்மொழியறதே கிடையாது. அவங்களால முன்மொழியவும் முடியாது. இது வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஆண்களுடைய அமைப்பாக இருக்குது, அதில் பெண்களுக்கான இடம் அவங்க பார்த்து கொடுக்கறது தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் வெளிப்படையாக இருக்குது. பஞ்சாயத்துகளில் வந்த பெண்களை பற்றி சொல்லும்போது மேற்கு வங்கத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 15 ஆண்டு இருக்கும். அந்த பெண்கள் கவுன்சிலர்கள் அவங்க உள்ளாட்சியில் வந்தவங்கெல்லாம் அவங்க ஒரு மாநாடு மாதிரி போட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா, சீல்களை கணவர்களிடமிருந்து பறிப்பது அப்படின்னு. ஏன்னா நாங்கள்லாம் தலைவர்களாக இருக்கோம், எங்கள் சீலெல்லாம் கணவர்கள்ட்ட இருக்குது, அதனால் கணவர்கிட்ட இருந்து சீலை பறிக்கிறது ஒரு ஆய்வாக அங்கே நடத்தப்பட்டது. அது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி. அந்த மாதிரி பெண்களுக்கான இடம்னு வரும்போதே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்குறோம். இது அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுலேயே ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அது வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எந்த மாதிரியான பெண்கள் அதே கட்சியில் இப்போ
எங்கள் அப்பாவுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா என்ன தான் கொண்டு வருவாரே தவிர எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த செயல்படக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் நில்லுங்க அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? அது அப்படி வந்தாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி அங்கே ரெடியாக இருப்பாங்க அங்கே வர்றதுக்கு. இந்த சூழலுக்குள்ள இந்த 33 விழுக்காடு மட்டுமே எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் இது வந்து அப்படி ஒரு வெளிப்படையாக இந்த பிரச்சனையை காட்டுகிற ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே அதை பார்க்குறேன். நன்றி. உங்கள் இருவருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.